2012 டிசம்பர் 21 உலகம் அழிய போகுதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? வாங்க இதை பற்றி பொதுமக்கள் கிட்ட கருத்துக்கள் கேட்போம். மாயன் காட்டுவாசி இனத்தை சார்ந்தவர்களும் சைனாவை சேர்ந்த மாந்திரிகர்களும் மற்றும் கம்ப்யூட்டர் இணையதளத்தில் வர சில செய்திகளும் 2012 ஏதோ ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. அது என்ன? நம்ம ரிலீஜியஸ் புக்ஸ் எல்லாம் கூட ஒரு டேட் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குரானில் மேத்தமெட்டிக்கலாக 2478 இஸ் த எண்ட் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. அதனால் பல பேர் பல டேட் சொல்லலாம். ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆஸ் அ சிட்டிசன், ஆஸ் அன் ஹியூமன் பீயிங் இன் திஸ் வேர்ல்டு, அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த விதத்தில் பார்த்தோன்னா ஆல்ரெடி நம்ம பண்ண டேமேஜை இனிமேல் பண்ணாமல் வி ஷுட் பி பீயிங் ஹைலி ரெஸ்பான்சிபிள். மற்றபடி எனக்கு இந்த டேட்லலாம் ஒரு பெரிய உடன்படிக்கை ஒன்றும் கிடையாது. மாயன் கேலண்டர் 3000 வருஷத்துக்கு முன்னாடி மாயன் இனத்தவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட கேலண்டர். 21ஆம் நூற்றாண்டில் வர சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்தை கூட துல்லியமாக கணிக்கக்கூடிய அந்த கேலண்டர் டிசம்பர் 21, 2012 நிறுத்தப்பட காரணம் பைபிள் படி 2012 ஒத்துக்கிறாங்க, மாயன்ஸ் படி 2012 அழிய போகுதுன்றாங்க. ஐன்ஸ்டைன் சயின்டிஸ்ட் இருக்கார் இல்லையா, அவர் 2012 போலார் ஷிஃப்ட் ஆக போகுதுங்கிறார். ஆக மொத்தம் 2012 ஏதோ ஒன்று ஆக போகுதுன்றது உறுதியாச்சு. சரி, அது என்னவா இருக்குன்னு உங்களோட கருத்தா இருக்கு? கண்டிப்பாக ஒரு விதமான நேச்சுரல் கெலாமிட்டி தான். ஏதோ ஒரு ஃப்ளட்டாக இருக்கலாம், இல்லைனா ஒரு சோலார் விண்டாவாக இருக்கலாம், இல்லை ஒரு வேல்கனோ எரப்ஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு சுனாமியாக கூட இருக்கலாம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் தி பேசிக் நேச்சுரல் கெலாமிட்டி விச் இஸ் கோயிங் டு காஸ் த பிகர் டேமேஜ். சரி, இந்த 2012 இஷ்யூவை பற்றி இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா, இல்லை பார்த்துருக்கீங்களா? 2012 பற்றி கேள்விப்படல, ஆனால் எண்ட் ஆஃப் த வேர்ல்டு பற்றி நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் குரானில் சொன்ன மாதிரி 2478ன்றாங்க. அவங்க ஒரு மேத்தமெட்டிக்கலாக குரானில் இருக்க வேர்சஸ் எல்லாம் வச்சு சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி சயின்டிஃபிக்காக சில ரீசன்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க. அகெயின் வி டோன்ட் நோ த ட்ரூத். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். கண்டிப்பாக டேட்லாம் என்னால் சொல்ல முடியல, பட் ஆஸ் பர் அஸ் த கரண்ட் சுச்சுவேஷன் இட்ஸ் கோயிங் டு எண்ட் சம் டே. குளோபல் வார்மிங் இதுக்கு ஏதாவது ரிலேட்டடாக இருக்குமா? கண்டிப்பாக குளோபல் வார்மிங் ரிலேட்டடாக தான். ஸோ க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ஸு, ஓசோன் லேயரில் ஓட்டை விழுகிறது எல்லாமே இட்ஸ் பிகாஸ் ஆஃப் பொல்யூஷன். இந்த எதுவுமே பராமரிப்பு சரியாக இல்லாமல் இருக்கிறது நம்ம கண்ட்ரியில். ஸோ இட்ஸ் கோயிங் டு எண்ட் ஒன் டே. பட் எனக்கு டேலாம் தெரியல, நீங்கள் சொல்கிற மாதிரி 2012 அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல. பட் இட்ஸ் கோயிங் டு எண்ட் சம் டே. உலகத்தில் இது மாதிரி எவ்வளோ விந்தியான விஷயம் நடந்தாலும் இதை பற்றி தெரியாத சிலரும் இருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் இவர். 2012 உலகம் அழிய போகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை பற்றி கேள்விப்பட்டீங்களா? இல்லை. சரி, அப்போ உலகம் அழிய போகுது, நியூஸ் வந்துருச்சு, அதை பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்கள். எனக்கு வேலை இருக்காங்க, பசங்களுக்கு போகணும், நீங்கள் விடுங்க.